ஹாய் ஹலோ கட்டஸ் ஆஃப் ஐஎஸ் அகாடமி அழைப்பு வாங்கிய அனுமத தமிழ் நண்பர்கள் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த 13 போய் பார்த்தோம்னா வந்தாச்சு டிஎன்பிசி குரூப் 1 ரிசல்ட் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட்டும் அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் மெயின்ஸ் எக்ஸாம் டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு குட் நியூஸ். எஸ்ஐ அல்லது டிஎன்பிசி குரூப் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஜிகே மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த வருடம் ஒரு 20 கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது லோக்கல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிலோ த பிஎஸ்யூ ஜாப்க்கு. ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது உங்களுக்கு டெய்லியும் 10 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் 5 வீடியோஸும் ஈவினிங் 5 வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக டிபிசி குரூப் 2க்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ அன்பான தமிழ் நண்பர்கள் தொழிலே யார் பாஸ் ஆனாங்களோ அவங்களுக்கு சௌரி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். அது போக தோல்வியுற்ற மாணவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணிப்பீங்க. மிஸ்டேக் பண்ணால் அவங்க யாரும் கிடையாது. மிஸ்டேக் பண்ணதுலேருந்து திருப்பி வந்தவங்களுக்கு தான் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. மறுபடியும் எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த தப்பாக மாற்றி இப்போ வரக்கூடிய எக்ஸாம் ரெடியாக இருக்காங்க. அதுதான் மெயின்ஸ் எக்ஸாம். இதில் உங்களுடைய நம்பர் மற்றும் உங்களுடைய இப்போதைக்கு நேம் லிஸ்ட் இப்போதைக்கு பார்க்க முடியாது. அது போக ஃபைனல் மார்க் அவங்க எப்போ வேணால் அப்லோட் பண்ணலாம். அதாவது யூபிஎஸ்சி பொறுத்தளவு 1 இயர் முடிஞ்சு அப்லோட் பண்ணுவாங்க. இது டிஎன்பிசி மேக்ஸிமம் இப்போ சேர்மன் மாறிட்டாங்க. ஸோ அவங்களுடைய டிசிஷன் என்னவோ அதுபடி தான் நடக்கும். ஸோ இதில் ஓவரால் பேஜ் 12 பேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ரோல் நம்பரை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுடைய சர்ச் பாக்ஸில் கொடுத்துட்டு உங்களோட ரோல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகிறாங்கன்னா 10/12/2024 13/12/2024 சென்னை சென்டரில் மட்டும்தான் இது நடக்கும். யூபிஎஸ்சி மெயின்ஸும் சரி, டிஎன்பிசி மெயின்ஸும் சரி, எல்லாமே சென்னையில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்எஸ்சி நீங்கள் அட்டன் பண்ணி இப்போ இன்டர்வியூ நீங்கள் ஸ்டேஜ் போனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு சவுத்ரன் அந்த ரீஜனல் சென்டர் இல்லை, அதாவது மண்டலம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அங்கங்கே தான் உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இது குரூப் 1 டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி மற்றும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இப்போ ரிசல்ட்டும் விட்டாங்க. பரவாயில்ல, இந்த இடம் சீக்கிரமாக ரிசல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சேர்மன் மாறிட்டாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் மாறிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் சேர்மன் குறையும் சொல்ல முடியாது, நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒன்றுன்னா மாறினா பிறகு தான் எல்லாமே நமக்கு தகவல் தெரியும். ஸோ எனி கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாச்சும் கமெண்ட் டவுட் ஏதாச்சும் தெரிவிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் for more videos. Bye and take care.